கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், வலி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை யாராலையும் தடுக்க முடியாது. கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்க வீடு தேடி மார் அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்குற ஒரு நபர் வரப்போறாரு. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒரு திருப்பு முனைன்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாள நமக்கு நேரம் சரியில்லையோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்கள் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த பொற்காலம் உங்களை தேடி வரப்போகுது. கடந்த சில மாசங்களாலே சிம்ம ராசிக்காரங்க நீங்க படாத பாடுபட்டு இருப்பீங்க. நெருக்கடி, குடும்பத்துல தேவையில்லாத சண்டை, நம்பினவங்க செஞ்ச துரோகம்னு மனதளவுல ரொம்பவே உடஞ்சு போயிருப்பீங்க. எப்படியாவது முன்ன பிறந்திர மாட்டோமான்னு ராப்பகல நீங்க போட்ட முளைப்புக்கு எந்த ஒரு பலனும் கிடைச்சிருக்காது. சில நேரங்கள்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே சிங்க குட்டிங்க தான். எவ்வளவு அடிக்கட்டாலும் திரும்ப எழுந்துறது உங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். அப்படிப்பட்ட உங்களுக்கு பால நேரம் இப்போ கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் 20க்கு மேல நவகிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கு. குறிப்பா உங்க ராசிக்கு வரப்போற அந்த 6 நபர் உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க போற ஒரு தெய்வ தூரனை தான் வரப்போறாரு. உங்க மனசுல இருக்கிற பாவம் எல்லாம் இறங்கி ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போறீங்க. இந்த பார் அப்படிங்கிற நபர் யார், அவர் எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுக்காரரா இருக்கலாம், இல்ல பல வருஷமா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வியாபாரத்துல உங்களுக்கு உதவி செய்ய வர ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். சில பேருக்கு கல்யாண வரன் தேடிக்கிட்டு இருந்தா அந்த வாழ்க்கை துணை மூலமா கூட இந்த பார் அப்படிங்கிற நபர் அமையலாம். அவர் யாவா இருந்தாலும் சரி, அவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல ஒரு நல்ல அதிர்வலைகள் பரவுறத நீங்களே உணர்வீங்க. அவர் கொண்டு வர செய்தியோ இல்ல அவர் கொடுக்க போற உதவியோ உங்க வாழ்க்கையோட அடுத்த பரிமாணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். அவர் சொல்ல போற ஒரு வார்த்தை உங்க சிந்தனையே மாற்றி அமைக்கும் அளவுக்கு வலிமையானதா இருக்கும். இந்த 3 மிகப்பெரிய சம்பவங்கள்ல முதலாவது சம்பவம் உங்க நிதி நிலைமை சம்பந்தப்பட்டது. இவ்வளவு நாள காசு பணத்துக்காக நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. வராதுன்னு நினைச்சு நீங்க விட்டுட்ட பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். பல இடங்கள்ல கடனை வாங்கி அதை அடைக்க முடியாம வட்டியை கட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வார் நபர் மூலமா ஒரு பெரிய பொருளாதார உதவி கிடைக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்க வருமானம் பல மடங்கு உயர போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு முடங்கி போன வியாபாரம் சூடு பிடிக்கும். புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவையான முதலீடோ இல்ல சரியான வழிகாட்டுதலோ இந்த நபர் மூலமா உங்களுக்கு தானாகவே தேடி வரும். பண வரவு எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க வீட்டை நோக்கி கொட்ட போற இந்த நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படணும். காசு வருதுன்னு ஆடம்பரமா செலவு பண்ணாம அதை எப்படி சேமிக்கிறதுன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். 2வது பெரிய சம்பவம் உங்க குடும்பத்துல நடக்க போக ஒரு சந்தோஷமான காரியம். பல வருஷமா தடைப்பட்டுகிட்டு இருந்த கல்யாணம், குழந்தை பாக்கியம், இல்லனா சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற உங்க கனவு, இது எல்லாமே இந்த ஜூன் 20க்கு மேல கைக்கூடி வரப்போகுது. குறிப்பா இந்த 6 நபரு உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த குழப்பங்களை எல்லாம் பேரை தீர்த்து வச்சு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்துவார். சொத்து பிரச்சனையால பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் தங்களோட தப்ப உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சிரிப்பொலி கேட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளவு நாளா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போனவங்க கூட உங்ககிட்ட வந்து வெளியே பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சமுதாயத்திலையும் ரொம்ப உயர போகுது. இந்த நேரத்துல நீங்க பழசையெல்லாம் மனசுல வச்சுக்காம எல்லாரையும் அரவணைச்சு போறதுதான் உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். சிம்ம ராசிக்காரங்க நீங்க பொதுவாக யாருக்கும் தலை குனியாதவங்க. உங்க சுயமரியாதைய உசுரவிட நீளம் நினைக்கிறவங்க நீங்க. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்க சிந்தின கண்ணீரும் பட்ட அவமானமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னா உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் புரியல. ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் தவிச்சிருப்பீங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்க நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு நன்றியும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த வலிகள் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாதான் இந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாரு. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற மன நிம்மதி சாதாரணமானது கிடையாது.
நீங்க இழந்த உங்க கம்பீரத்தை அவர் திரும்பவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள், உங்களை மத்தம் தட்டினவங்க இப்போ வாயடிச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம நீங்க எவ்வளவோ மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ உங்களை விட தகுதி கம்மியா இருக்கிறவங்களுக்கு போயிருப்போம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. அந்த 6 பேர் கொண்ட நபர் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல உங்க தொழிலையோ உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பாரு. அவர் கொடுக்க போற ஒரு ஐடியா உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போக போறது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற காலம் வந்துடுச்சு. உங்க மறைமுக எதிரிகள் எல்லாமே இப்ப காணாம போக போறாங்க. அவங்க வெட்டின புலியில அவங்களே விழப்போற ஒரு நேரம் இது. ஏன் குறிப்பா இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல இந்த மாற்றம் நடக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். இது வேற ஒண்ணும் இல்ல, உங்க பூர்வ புண்ணிய கர்ம பலன்தான். இவ்வளவு நாள் நீங்க செஞ்சதான தர்மங்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காத உங்க நல்ல மனசு இதுக்கெல்லாம் சேர்க்கலிச்சு. இப்போ இயற்கை உங்களுக்கு பரிசளிக்க போகுது. நீங்க யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ விஸ்வரூபம் எடுத்து உங்களை காக்க போகுது. மன அழுத்தம் காரணமா உங்களுக்கு வந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். உங்களை பாடப்படுத்தின அந்த கெட்ட நேரம் எல்லாம் விலகி உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் உண்டாகும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு ஈர்ப்பும் மரியாதையும் மேல வரும். இந்த 6 நபர் உங்க குடும்பத்துல நுழையும் போது உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள், திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே படபடன்னு தெரிச்சு ஓடிடும். அந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான சக்திய அவர் தன் கூடவே கொண்டு வராரு. நிறைய பேருக்கு இந்த நேரம் ஒரு மாயம் மாதிரி கூட தோணலாம். நேத்து வரைக்கும் நம்மளை கண்டுக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம பின்னால சுத்துறாங்களே, நம்மளை தேடி வந்து உறவு கொண்டாடுறாங்களேன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இது மாய கிடையாது. இதுதான் உங்களுக்கான உண்மையான பொற்காலம். உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பு எல்லாம் தீர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. விவாகரத்து வரைக்கும் போன பிரச்சனைகள் கூட இப்போ சுமூகமா முடிஞ்சு 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. உங்க பிள்ளைங்க வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய உச்சத்தை தொடுவாங்க. அதை பார்த்து ஒரு தாய் தந்தையா நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே இப்போ ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 6 நபர் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தியை உங்களுக்கு குறியரைப்பார். நீங்க எவ்வளவு பெரிய ஆள், உங்க உண்மையான திறமை என்னன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு கருவியா அவர் செயல்படுவார். இவ்வளவு நடந்தாலும் இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான். உங்க வாழ்க்கையை முழுசா புரட்டி போட போற அந்த 3வது பிரம்மாண்டமான சம்பவம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க நிஜமாவே ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. உங்க பரம்பரையிலேயே யாரும் படாத ஒரு பெரிய உயரத்தை நீங்க பட போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பல வருஷமா நீங்க உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருங்க ஒரு ரகசியமான ஆசை இப்போ நிறைவேற போகுது. அது என்ன ஆசை, அது எப்படி இந்த நபர் மூலமா நிறைவேறும் அப்படிங்கறதெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லா பயமும் கவலையும் மூடி போயிடும். அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க கட்ட கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான தீர்வு இந்த ஒரு விஷயத்துலதான் அடங்கி இருக்கு. அந்த 6ங்கிற எழுத்துல பேரு தொடங்குற நபர் உங்க வீட்டுல அடி எடுத்து வச்சதும் உங்களை சுத்தி இருக்கிற கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய கவசமா மாறிடும். உங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா இருந்து வந்த ஒரு சாபமோ அல்லது குலதெய்வ குத்தமோ இப்ப முழுசா விலகி போக போகுது. இது சாதாரண விஷயமே கிடையாது. பல வருஷமா உங்க முன்னோர்கள் கூட அனுபவிக்காத ஒரு பெரிய நிம்மதிய நீங்க இப்போ முழுசா அனுபவிக்க போறீங்க. அந்த நபர் கொண்டு வர ஒரு சின்ன பொருள் அல்லது அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை முழுசா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இந்த அதிசயத்தால சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு தனி சிம்மாசனமே கிடைக்க போகுது. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து திகச்சு நிக்க போறாங்க. அரசாங்க வெளியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், பல வருஷமா இழுபறியில இருந்த சொத்து வழக்குகள், இது எல்லாமே ஒரே ராத்திரியில உங்களுக்கு சாதகமா மாறி உங்க கைக்கு வந்து சேரும். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் அதை நிரூபிக்க முடியாம தவிச்ச உங்களுக்கு இந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். உங்க உழைப்பை உறிஞ்சிட்டு உங்களை கறிவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா வலம் வர போறீங்க. காசு பணத்தை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் புகழும் தேடி வரப்போகுது. உங்க பேரை சொன்னாலே ஊருக்குள்ள பல காரியங்கள் தானா நடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கும் அதிகாரமும் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சொந்தமான நிலத்தையோ இல்ல வீட்டையோ வித்துட்டு கடனை அடைக்கலான்னு நினைச்சிருந்தீங்கன்னா
அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா நீங்க இலக்கு இருந்த அந்த சொத்துல இருந்து உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்க மேல ஒரு சின்ன தூசு கூட பட முடியாது. யாரும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா நீங்க உருவெடுக்க போறீங்க. சிம்மராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில இந்த ஆறுங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நபர் செய்ய போற மாயாஜாலம் இதோட நின்னுட போறது கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் உங்க திறமை எல்லாம் ஒரு இருட்டு அறைக்குள்ள முடங்கி கடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த அறைக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. குறிப்பா தொழில் செய்யறவங்க, வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்ல துணி வியாபாரம், அழகு சாதன பொருட்கள் மாதிரியான தொழில்கள்ல ஈடுபட்டு இருந்தாலோ இந்த ஜூன் 20க்கு மேல லாபம் கொட்ட போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போற வியாபார நுணுக்கங்கள் உங்களை யாருமே தொட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நேத்து வரைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க தரம் உயர போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ராத்திரி பூரா தூங்காம எத்தனையோ நாள் யோசிச்சிருப்பீங்க. அந்த கவலைக்கெல்லாம் இந்த ஆறு நபர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. உங்க பிள்ளைகளோட படிப்புலயோ இல்ல அவங்க வேலை தேடுற விஷயத்திலயோ இருந்து வந்த தடைகள் எல்லாம் சுப்புநூறா உடைய போகுது. அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னோ இல்ல வேலை பார்க்கணும்னோ ஆசை இருந்தா அதுக்கான வாசலை இந்த நபர் மூலமா இயற்கையே திறந்து வைக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் ஒரு உண்மையான சிரிப்பை நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவு நாளா ஒரு இறுக்கமான சூழ்நிலையில இருந்த உங்க வீடு இப்போ ஒரு கல்யாண வீடு மாதிரி எப்பவுமே கலகலன்னு மாற போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிம்மதியா பெருமூச்சு விடலாம். இவ்வளவு நாளா காரணமே தெரியாம உடம்புல இருந்த அசதி, கை கால் வலி, மன அழுத்தம் இதெல்லாம் எப்படி மாயமா போச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரப்போகுது. காலையில எழுந்த உடனே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்க மனசுல ஒட்டி கொள்ளும். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும்போது தன்னம்பிக்கை தானாகவே வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட தன்னம்பிக்கையோட நீங்க அடுத்தடுத்த காவியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஊரே உங்களை பார்த்து வியக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே தோத்து போக மாட்டாங்கன்னு நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களுக்கு வரப்போற இந்த நல்ல நேரத்தை கெடுக்கணும்னு சில பேர் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. நீங்க மேல வரதை பார்த்து பொறுக்க முடியாத உங்களோட மறைமுக எதிரிகள் எப்படியாவது உங்களுக்கு ஒரு படையை ஏற்படுத்தணும்னு திட்டம் போடுவாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா உங்க கூட இருக்க போற அந்த ஆறு நபர் உங்களுக்கு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி அரணா நின்னு உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு வரப்போற ஆபத்துகளை எல்லாம் அவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து உங்களை தப்ப வைப்பார். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு அவரை முழுசா நம்பலாம். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதே உங்களை கை தூக்கி விடுறதுக்கு தான். இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது, யாராலும் அழிக்க முடியாத ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு சூடான கோபம் இருக்கும். எதையும் நேருக்கு நேர முகத்துக்கு நேரா பேசுற குணம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. இதனாலேயே பல நேரங்கள்ல உங்களுக்கு வேண்டியவங்களையே நீங்க படிச்சுக்கிட்ட சூழ்நிலை எல்லாம் நடந்திருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச பெரியார உங்க வெள்ளந்தில் மனசு பல பேருக்கு புரியல. ஆனா இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பேச்சுல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. நீங்க சாதாரணமா பேசினா கூட அது மத்தவங்களை ரொம்ப ஈர்க்கும். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க கூட சேரும் போது உங்க கோபதாபங்கள்லாம் குறைஞ்சு ரொம்ப சாந்தமா பக்குவமா நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க சொல்றத ஊரே கேட்கும் அளவுக்கு ஒரு ராஜகலை உங்க முகத்துல வந்து உட்காரும். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து அணுகுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு தனி இடம் இந்த சமூகத்துல உருவாக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காத்து வாக்குல நீங்க செஞ்ச சில முதலீடுகள் இப்போ உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலம் இப்போ பல மடங்கு நிலை ஏறி உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும். ஆனா இதுக்கெல்லாம் பின்னணியில ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. இந்த ஆள் நபர் உங்களுக்கு கொடுக்க போற சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுக்கிற அந்த அறிவுரை தான் உங்களை இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்த போறது. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு மனசார சிரிக்க போறீங்க. உங்க சிரிப்பை பார்த்து உங்க குடும்பமே சந்தோஷத்துல மிதக்க போகுது. வீண் செலவுகள் எல்லாம் முழுசா புரஞ்ச சேமிப்பு பல மடங்கு அதிகரிக்கும். உங்க வங்கி கணக்குல பணம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயர போகுது. எப்பவுமே உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற சில சொந்தக்காரங்க இருப்பாங்க.
நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு உங்களை காயப்படுத்துறதே அவங்களுக்கு வேலையா இருக்கும். ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால அவங்க வாயாலேயே உங்களை புகழ போறாங்க. இவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுப்பா, இவன் ரொம்ப தங்கமான மனுஷன்னு உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. இந்த மாதிரி ஒரு தலைகீழ் மாற்றத்தை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இது எல்லாமே நிஜத்துல நடக்க போகுது. அந்த 6 நபர் உங்க வீட்டுல நுழைஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்தே இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான சக்தி எப்பவுமே இருப்பதை நீங்க நல்லா உணர்வீங்க. இது உங்க வாழ்க்கையோட பொற்காலத்தோட ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் பல பிரம்மாண்டமான விஷயங்கள் உங்களை தேடி வர காத்துக்கிட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்க மத்தியில ஒரு தனித்துவமா தெரியணும்னு நினைக்கிறவங்க. உங்க தோற்றத்துல எப்பவுமே ஒரு கம்பீரம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த ஜூன் 20க்கு மேல உங்க உடல் தோற்றத்துல முகப்பொலிவுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க என்னப்பா ஆளு இவ்வளவு பிரகாசமா மாறிட்டாருன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றம் புதுசா மாறப்போகுது. முடி அலங்கார முகத்துல ஒரு புது கலையில உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற மன சந்தோஷம்தான் உங்க முகத்துல ஒரு பெரிய ஒளியா வீச போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களோட இந்த புது தோற்றத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாளா உங்களை கவனிக்காதவங்க கூட இப்ப உங்களை திரும்பி பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 26வது வருஷத்துல நடக்க போற குரு பெயர்ச்சி மாதிரியான பெரிய கிரக மாற்றங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. சொந்தமா ஒரு வியாபாரம் செஞ்சு அதுக்குன்னு ஒரு பெரிய பேரை உருவாக்கணும், மக்கள் மத்தியில ஒரு நல்ல அடையாளத்தை பதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே கை கொடுக்கும். குறிப்பா ஆடைகள் சம்பந்தமான வியாபாரமோ இல்ல உங்களை அழகுபடுத்திக்கிற மாதிரியான தொழிலோ செய்யணும்னு ஆசைப்பட்டா அதுல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க உருவாக்க முடியும். அந்த 6ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களுடைய இந்த வியாபாரத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்து செயல்படுவார். அவர் கொடுக்க போற நுணுக்கமான ஆலோசனைகள் உங்க வியாபாரத்தை எல்லாரும் வியந்து பாக்குற அளவுக்கு கொண்டு போகும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. இந்த சமயத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க பேச்ச குறைச்சு செயல்ல அதிக கவனம் செலுத்துறதுதான். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்க வெற்றியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு வைரடியும் கண் திருஷ்டி ஏற்படும். அதனால அமைதியா இருந்து உங்க காரியத்தை சாதிச்சு காட்டுங்க. உலகெங்கிலும் இருந்து நிறைய மனிதர்களோட பழக்கம் இணையதளம் வழியாவோ இல்ல வெளியுலக தொடர்புகள் மூலமாவோ உங்களுக்கு தேடி வரும். அதுல நிறைய பேர் உங்க முன்னேற்றத்துக்கு பெரிய அளவுல உதவி செய்ய போறாங்க. உங்க திறமைய சரியான முறையில மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க போறாங்க. இவ்வளவு நாளா நீங்க போட்ட கடின உழைப்புக்கு உண்டான முழு பலனையும் இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல நீங்க அறுவடை செய்ய போறீங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிற்கும் போது உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த 6 நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே முதல் வேலையா உங்களை பிடிச்சிருந்த தரித்திரம் எல்லாம் ஊரை விட்டே ஓடி போயிடும். உங்க வீட்டுல ஒரு தெய்வ கடாட்சம் குடிக்குள்ள போகுது. காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார கும்பிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. எந்த ஒரு தடங்கலும் இல்லாம நீங்க எடுக்கிற அத்தனை காரியங்களும் 100% வெற்றியை மட்டும்தான் தேடி தரும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்க தொட்டத்துறையில ஒரு ராஜாவா வளம் வரணும்னு நினைக்கிறவங்க. இந்த ஜூன் 20க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போற புகழும் அங்கீகாரமும் ரொம்பவே பெருசா இருக்க போகுது. குறிப்பா 4 பேர் உங்களை பாராட்டுற மாதிரியான ஒரு பெரிய காரியத்தை நீங்க சாதிச்சு காட்ட போறீங்க. அந்த அப்படிங்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சிறிய வாய்ப்பு உங்களை பலாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க போகுது. உங்களோட திறமை, உங்களோட பேச்சு, உங்களோட படைப்புகள் இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவுல பேசப்படும். இவ்வளவு நாள் உங்களை யாருன்னே தெரியாதவங்க கூட உங்களை தேடி வந்து பாராட்டுற அளவுக்கு உங்க புகழ் 8 திக்கும் பரவ போகுது. உங்களுக்கான ஒரு தனி கூட்டணி உருவாக போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கான செல்வாக்கு கொடிக்கட்டி பறக்க போகுது. காசு பணம் ஒரு பக்கம் வந்தாலும் உங்க வாழ்க்கை தரமும் இப்போ ரொம்பவே உயரப்போகுது. சாதாரணமா இருந்த நீங்க இப்போ ரொம்ப ஆடம்பரமான தரமான விஷயங்களை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க. நீங்க உடுத்துற உடை, உங்க தோற்றம், நீங்க பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே ரொம்ப உயர்ந்த தரத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு பணவரவும் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை பாக்குறவங்க இவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இருக்காரேன்னு பிரமிச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை முறை முற்றிலுமா மாறப்போகுது. அந்த 6 நபர் உங்களுக்கான அந்த வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற ஒரு தூதுவனா தான் வந்து சேர போறாரு. உங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் மாறி புதுசான பொருட்கள் வீட்டை அலங்கரிக்க போகுது. உங்க வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. உறவுகள் மத்தியில உங்களுக்கு இருந்த கசப்புணர்வுகள் எல்லாம் முழுசா மறைஞ்சு போகும்.
எப்பவுமே நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும், நீங்க தான் இறங்கி வரணும்னு இருந்த சூழ்நிலை எல்லாம் இப்போ தலைகீழா மாறும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாமே தங்களோட தப்ப உணர்ந்து உங்க காலடி தேடி வர்ற காலம் இது. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய மன்னிப்பு கொடுத்து அரவணைச்சுக்கிற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பக்குவமா மாறிடும். உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் நீங்க முன்னாடி நின்னு நடத்துற அளவுக்கு உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குடும்பத்துல ஒரு பெரிய தூணார நீங்க மாறுவீங்க. உங்க வார்த்தைக்கு யாரும் குறுக்க பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரமும் அன்பும் கலந்த ஒரு இடத்துல நீங்க சிம்மாசனம் போட்டு உட்கார போறீங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க ஏதாவது ஒரு கலையிலேயோ இல்ல இணையதளம் மூலமா செய்யற தொழிலிலேயோ ஈடுபாடு கொண்டவங்களா இருந்தா இந்த ஜூன் 20க்கு மேல உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம மக்கள் கிட்ட போய் சேராம முடங்கி கிடந்திருக்கோம். உங்களோட திறமைக்கு சரியான மக்கள் ஆதரவு கிடைக்கலையே, நம்ம உழைப்புக்கு பலன் இல்லையேன்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. நம்ம போற பாதை சரியானது தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த 6ங்கிற எழுத்துல பேரு தொடங்குற நடர் உங்க வாழ்க்கையில பாலடி எடுத்து வைக்கிற நேரம். நீங்க உருவாக்குற விஷயங்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட போய் சேர போகுது. உங்களோட ஒரு சின்ன முயற்சி கூட ரொம்ப பெரிய அளவுல பேசப்படும். உங்களை தேடி எதிர்பாராத பல பெரிய வாய்ப்புகள்லாம் தானா பதவி தட்ட போகுது. இதுக்கு முன்னாடி உங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்தின எல்லா தடைகளும் இப்போ சுக்குநூறா உடைய போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ரொம்ப துல்லியமாவும் தெளிவாவும் இருக்கும். உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு திறக்கும். எதை செஞ்சா மக்கள் ஏத்துக்குவாங்க, எதை செஞ்சா நம்ம அடுத்த பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சூட்சுமம் உங்களுக்கு பிடிபட்டுடும். உங்களோட முகத்துல ஒரு பெரிய வசீகரம் வந்திருக்கிறதால மக்கள் உங்களை ரொம்பவே ஈர்ப்போட பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட அந்த புது தோற்றம், உங்க முகப்பொலிவு, உங்களோட அந்த மிடுக்கான பார்வை, இது எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாந்த மாதிரி இழுக்க போகுது. உங்களுக்காகவே ஒரு தனிப்பட்ட கூட்டமே உருவாகும். அந்த அளவுக்கு ஒரு மாயாஜாலம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க நினைச்சதை விட பல மடங்கு லாபமும் புகழும் உங்களை கேடி பொட்ட போகுது. இனிமே நீங்க தொட்டதுக்கெல்லாம் வெற்றி தான். உங்க மனசுல ஒரு ஓரத்துல மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கே திரும்ப போயிடுவோமோ, இந்த வெற்றி நிரந்தரமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த கவலையே உங்களுக்கு இனிமேல் வேண்டாம். ஏன்னா இந்த 6 நபர் உங்களுக்கான ஒரு நிலையான அசைக்க முடியாத அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. இந்த ஜூன் 20ஆம் தேதியில இருந்து நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய அதிகாரத்தை நோக்கி தான் கூட்டிட்டு போவோம். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை நம்ப வச்சு கழுத்தழுத்தவங்க என்னாவும் உங்க கண் முன்னாடியே தங்களோட தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க போறாங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தை வழங்க போறது. உங்களோட ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு நடந்த அவமானங்களுக்கான சவுக்கடியா அமைய போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான நியாயம் கிடைக்க போற நேரம் இது. சிம்ம ராசிக்காரங்க, உங்களோட அடுத்த கட்ட நகர்வு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்க மத்தவங்களுக்காக உழைச்சது போதும், இனிமே உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்க போற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா உங்களுக்குன்னு ஒரு சொந்த அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த 6 அப்படிங்கிற நபர் ஒரு பெரிய தூண்டுகோலா இருப்பாரு. உங்க தொழில சாதாரணமா இல்லாம ரொம்பவே உயர்தரமா தாக்குறவங்க பிரமிக்கிற அளவுக்கு ஒரு தரமான விஷயமா நீங்க மாத்த போறீங்க. நீங்க உடுத்துற துணியில இருந்து உங்க தலைமுடி அலங்கார முகத்தோற்றம் வரைக்கும் எல்லாமே ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. உங்களை பாக்குறவங்க உங்களோட இந்த புதுமையான தோற்றத்தை பார்த்து எப்படி இப்படி மாறினாருன்னு ஆச்சரியத்துல மாய் அடைச்சு நிப்பாங்க. உங்களோட இந்த மிடுக்கான தோற்றம் தான் உங்க வியாபாரத்துக்கும் உங்க வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய மூலதனமா மாற போறது. பணம் காசு உங்க கைக்கு தாராளமா தர ஆரம்பிச்சிடும். உங்க எண்ணங்கள் எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி தான் போகும். சாதாரணமா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போகாம அதை எப்படி ரொம்ப நுணுக்கமா தரமா செய்யலான்னு யோசிப்பீங்க. உங்க கற்பனை திறனும் உங்க சிந்தனையும் யாருமே எட்ட முடியாத அளவுக்கும் ஒரு பெரிய உச்சியில இருக்கும். இவ்வளவு நாளா உங்களுக்குள்ள முடங்கி கிடந்த அந்த தனித்துவமான திறமைகள் எல்லாம் இப்ப வெளியுலகத்துக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். உங்க தொழிலை பத்தி நீங்க வெளியிடுற ஒவ்வொரு விஷயமும் லட்சக்கணக்கான மக்களை போய் சேர போகுது. மக்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. அந்த 6 நபர் உங்களுக்கு பின்னால இருந்து ஒரு பெரிய வழிபாட்டியா செயல்பட்டு உங்களை ஒரு பெரிய கதாநாயகனா மக்கள் முன்னாடி நிறுத்த போறாரு. இதுல நீங்க எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டியதில்ல. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்குன்னு ஒரு பெரிய அரியாசனம் காத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாளா குடும்பத்துல எந்த முடிவு எடுக்கணும்னாலும் உங்களை ஒரு ஓரமாக நிக்க வச்சவங்க எல்லாம் இப்போ உங்க காலில் விழுந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு காலம் மாறப்போகுது. உங்க பேச்ச மீறி அந்த குடும்பத்துல ஒரு துரும்பு கூட அசையாது. நீங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்த அதிகாரம் உங்க கைக்கு வந்து சேரும்.
உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினவங்க எல்லாம் தங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை தானாகவே உருவாகும். நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு இந்த இயற்கை ரொம்ப பெரிய அளவுல அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகுது. நீங்க ஒரு ராஜனட போட்டு உங்க வெற்றியை மட்டும் பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க, உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பொறாம பூட்டை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா உடுத்துனா பொறாம, நல்லா சாப்பிட்டா பொறாம, 4 காசு சம்பாரிச்சா அதை விட பெரிய பொறாம. இப்படி உங்க வளர்ச்சியை பார்த்து வயிறறியறவங்க மத்தியில தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஜூன் 20க்கு மேல அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. உங்க முன்னாடி வந்து இன்னும் உங்க கண்ணை பார்த்து பேசுற தைரியம் கூட அந்த எதிரி கூட்டத்துக்கு இருக்காது. அந்த 6ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்க போறாரு. அவர் கொடுக்க போற தைரியம் உங்க எதிரிகளோட சதியை எல்லாம் தூள் தூளாக்க போகுது. நீங்க போற பாதையில அவங்க வைக்கிற முள்ளு எல்லாமே உங்களுக்கு ரோஜா பூவா மாறப்போகுது. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க அவங்க செஞ்ச சதி திட்டங்கள்ல அவங்களே சிக்கி தவிக்க போறத நீங்க உங்க கண்கூடா பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சொந்த சாம்ராஜ்யத்தை உங்க பேரிலேயோ இல்ல நீங்க வாசப்பட்ட ஒரு புது பேரிலேயோ ஒரு அடையாளமா உருவாக்க போற நேரம் இது. மத்தவங்களுக்கு கீழே சாதாரணமா வேலை பாக்குறதோ இல்ல மத்தவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதோ சிம்ம ராசிக்கு என்னைக்குமே செட் ஆகாது. நீங்க உருவாக்குற பொருளா இருந்தாலும் சரி, உங்க வியாபாரமா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு தனி முத்திரை, ஒரு லேபிள் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அந்த ஆசை 100% பிரம்மாண்டமா நிறைவேற போகுது. நீங்க ஆரம்பிக்க போற அந்த புது நிறுவனம் இல்லைன்னா அந்த வியாபாரம் பல பேருக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்க போகுது. குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், துணிமணிகள், அழகு, சாதன பொருட்கள்னு நீங்க எதை போட்டாலும் அதுல நீங்க தான் இனிமே நம்பர் 1. அந்த 6 நபர் உங்களுக்கு பின்னணியில இருந்து ஒரு பெரிய பூனா செயல்பட்டு உங்க தொழிலை பட்டி தொட்டி எங்கும் ரொம்ப தரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, நீங்க ஒரு புது மனுஷனா அவதாரம் எடுக்க போறீங்க. இவ்வளவு நாள உடம்புல இருந்த ஒரு இனம் புரியாத சோர்வு, எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு பிடிப்பு இல்லாத தன்மை எல்லாம் இப்போ காத்துல கறந்துரும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அசுரத்தனமான சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள ஓடுவோம். உங்களோட சிந்தனை ரொம்ப தெளிவா, ரொம்ப துல்லியமா மாறப்போகுது. உங்க எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். எது சரி, எது தப்பு, யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு பிரிச்சு பாக்குற அந்த பக்குவம் உங்களுக்கு ரொம்ப இயல்பாவே வந்துடும். ராத்திரி படுத்தா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியாம தூக்கம் வரும். கவலையில எழுந்தா காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். இந்த கிரக மாற்றம் உங்களோட முழு கஷ்டத்தையும் கழுவி சுத்தம் செஞ்சு ஒரு நிம்மதியான காதையில உங்களை பயணிக்க வைக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும்னு நினைப்பீங்க. சாதாரணமா ஏனோதானோன்னு எந்த வேலையையும் நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க கொடுக்கற பொருளா இருந்தாலும் சரி, நீங்க உருவாக்குற படைப்பா இருந்தாலும் சரி, அது ரொம்ப துல்லியமாவும் பாக்குறவங்க கண்ணுல ஒத்திக்கிற மாதிரியும் தரம் வாய்ந்ததா இருக்கணும்னு மெனக்கிடுவீங்க. இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்த அந்த முழுமையான தரம் உங்களால கொடுக்க முடியாத சில தடங்கல்கள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க தொடர ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தரத்தோட வெளியே வரும். அந்த 6ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேடலுக்கு ஒரு முழுமையான வடிகால் அமைச்சு கொடுப்பார். உங்களோட வேலைகள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா பாக்குறவங்க திரமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடப்போகுது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நம்ம நல்லது செஞ்சாலும் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்களேங்கிறது தான். உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. ஒளிவு மறைவு இல்லாம நீங்க பழகிற அந்த விதம் சிலருக்கு புரியாம உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களை நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டு ஒதுக்கிடுவீங்க. 6 நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க கண்ணில் கட்டி இருந்த அந்த மாயத்திரை கிடைக்கிடும். யார்கிட்ட எப்படி தேத்தணும், யாரை எவ்வளவு தூரம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் உங்க கண் முன்னாடியே தங்களோட செயலுக்காக வருத்தப்பட்டு நிக்கிறத நீங்க பாப்பீங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட உங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பெரிய ராஜபோகத்தை அனுபவிக்க போறீங்க. உங்க கைக்கு வரப்போற பணம் எந்த ஒரு கடங்களும் இல்லாம, எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ரொம்ப சீரான முறையில வந்து சேரும். நேத்து வரைக்கும் 1000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட நீங்க இப்போ லட்சங்களை சர்வசாதாரணமா கையாள போறீங்க. உங்க சேமிப்பு நீங்க நினைக்காத அளவுக்கு உயரும். அத பணத்தை வச்சு நீங்க உங்க குடும்பத்தோட பல நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க செய்ய நினைச்ச கடமைகளை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டதை இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுப்பீங்க.
உங்க வீடு முழுக்க எப்பவுமே ஒரு சந்தோஷமும் செல்வ செழிப்பும் நிறைஞ்சிருக்கிறத நீங்க முழுசா உணர்வீங்க. இது எல்லாமே அந்த 6 நபர் கொண்டு வர ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்துல நடக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கூட்டத்துல தனிச்சு தெரியணும்னு நினைக்கிறவங்க. உங்களோட தோற்றத்துல இனிமே ஒரு பெரிய பிரம்மாண்டம் வெளிப்பட போகுது. உங்களோட முடி, அலங்கார முகத்துல இருக்கிற தாடி அமைப்பு, இதுல எல்லாம் ஒரு புதுமையான மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க. அடர்த்தியான முடியும் நேர்த்தியா திருத்தி அமைக்கப்பட்ட தாடியும் உங்களை புது மனுஷனா காட்ட போகுது. கண்ணாடியில உங்களை நீங்களே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் உருவாகும். குறிப்பா நீங்க வெள்ளை நிறத்திலேயோ இல்ல பளிச்சென்று இருக்கிற சிகப்பு நிறத்திலேயோ உடைகள் அணியும் போது உங்களோட கம்பீரம் இன்னும் பல மடங்கள் அதிகரிக்கும். ஒரு சுத்தி இருக்கிறவங்க உங்க தோற்றத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாளா உங்களை கவனிக்காதவங்க கூட இனிமே உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது ரொம்ப தெளிவா எந்த ஒரு சிறு குறையும் இல்லாத செய்யணும்னு நீங்க விரும்புவீங்க. உங்க வேலைகள் எல்லாமே ரொம்ப கழிச்சுன்னு பாக்குறவங்க பண்ண பொருத்தாத அளவுக்கு ஒரு பெரிய தரத்தோட இருக்க போகுது. நீங்க உருவாக்குற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். உங்க முகத்துல இருக்கிற அந்த தெளிவும் நீங்க உடுத்துற நேர்த்தியான உடைகளும் உங்களை ஒரு பெரிய தலைவர் இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களோட இந்த புதுமையான தோற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய உந்து சக்தியா இருப்பாரு. அவர் கொடுக்க போற சின்ன சின்ன ஆலோசனைகள் கூட உங்களை மெருகேத்திக்க ரொம்ப உதவியா இருக்கும். உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க ஒரு ராஜாவா வலம் வர போறீங்க. இவ்வளவு நாளா உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டவங்க எல்லாரும் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற காலம் இது. உங்க பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே உருவாக போகுது. நீங்க வெளியில கிளம்பி போனாலே 4 பேர் உங்களை மரியாதையா பாக்குற அளவுக்கு உங்களுக்கான ஒரு கனியிடம் உருவாகிடுச்சு. உங்க பேச்சுல ஒரு ஆழம் இருக்கும். நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பல பேருக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா அமைய போகுது. உங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு சிறு குழப்பமும் இனிமே இருக்காது. ரொம்ப தெளிவான நீரோட மாதிரி உங்க சிந்தனை ஓட போகுது. இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இயற்கை உங்களுக்காகவே செதுக்கின ஒரு பெரிய பரிசுன்னு தான் சொல்லணும். சிம்ம ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு படி மேலதான் யோசிப்பீங்க. சாதாரணமா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி உங்க சிந்தனை இருக்காது. உங்க மூளை எப்பவுமே ஏதாவது ஒண்ணு புதுசா சாதிக்கணும், சமுதாயத்துல ஒரு பெரிய அடையாளத்தை பதிக்கணும்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கு தேவையான கன உதவியோ இல்ல சரியான ஆட்களோ இது வரைக்கும் அமையாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல அந்த காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழ போல. அந்த 6ங்கிற எழுத்துல பேரு படைங்கிற நபர் நீங்க எதை தேடி இவ்வளவு நாளா அலைஞ்சீங்களோ அதை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க போறாரு. குறிப்பா அரசாங்க வழியிலேயோ இல்ல பெரிய இடங்கள் மூலமாவோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான அங்கீகாரம் எந்த கடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க பேரு வெறும் பேரா இல்லாம பல பேருக்கு ஒரு பெரிய முத்திர மாதிரி ஊருக்கே வெளிச்சமா தெரிய போகுது. இருட்டுல இருந்து வெளியே வர ஒரு பெரிய ஒளிவட்டம் மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ வழிகளை நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப தைரியசாலி, எந்த கவலையும் இல்லாதவங்க மாதிரி தெரிவீங்க. ஆனா தனிமையில நீங்க சிந்துற கண்ணீருக்கு அளவே கிடையாது. நம்ம உழைப்பை எல்லாம் மத்தவங்க எடுத்துக்கிட்டாங்களே, நம்ம நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. அந்த வழிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மருந்தா இந்த நேரம் அமையப்போகுது. உங்களுக்காகவே இயற்கை ஒரு பெரிய நியாய சபையை உருவாக்கி உங்களுக்கான உரிமையா மீட்டு கொடுக்க போகுது. உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய அளவுல வருத்தப்படுற காலம் வந்துடுச்சு. நீங்க அவங்கள கிழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க அசுர வளர்ச்சியே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையா அமைய போகுது. உங்களை சுத்தி இருந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே காணாம போய் ஒரு சுத்தமான காத்தை நீங்க சுவாசிக்க போறீங்க. குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. பல வருஷமா தீர்க்க முடியாம இருந்த குடும்ப பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள் எல்லாமே இந்த 6 நபர் கொடுக்க போற ஒரு நல்ல தீர்ப்பு மூலமா ரொம்ப சுமூகமா முடிவுக்குள்ளணும். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்க பிள்ளைங்க வழியில நீங்க ஆசைப்பட்ட எல்லா காரியங்களையும் தடங்கள் இல்லாம நடக்கும். அவங்க நல்ல நிலைமைக்கு வர்றத பார்த்து ஒரு தாய் தந்தைய நீங்க வானந்த கண்ணீர் விட போறீங்க. உங்க வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். 2 பேருக்கும் இடையில இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் பறந்து போய் ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க வீடு இனிமே எப்பவுமே சிரிப்பு சத்தத்தால நிரம்பி வழிய போகுது. இது எல்லாமே உங்க நல்ல மனசுக்கு கிடைக்க போற சன்மானம் தான். சிம்ம ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப நேர்மையானவங்க.
யாராவது ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நின்னா உங்க கையில காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது உதவி செய்யற குணம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆனா அந்த நல்ல மனசுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ஏமாற்றமும் துரோகமும் தான். இனிமே அந்த மாதிரி யாரும் உங்களை சுலபமா ஏமாத்திட முடியாது. ஏன்னா இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உள்ளுணர்வு ரொம்ப அபாரமா வேலை செய்ய போகுது. யாரு நிஜமாவே நல்லவங்க, யாரு உங்ககிட்ட காரியம் சாதிக்க வராங்க அப்படிங்கறத அவங்க முகத்தை காத்த உடனேயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில வந்த உடனே உங்க சிந்தனையில ஒரு பெரிய முதிர்ச்சி வந்துடும். உங்களை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் உருவான மாதிரி நீங்க உணர்வீங்க. இதுக்கு மேல எந்த ஒரு போலி முகமும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா, பல வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ இல்ல குலதெய்வ கோவிலுக்கோ குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கான பாக்கியம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. இவ்வளவு நாளா இயற்கை உங்களை சோதிச்சதுக்கான முழு காரணமும் உங்களுக்கு அப்போதான் முழுசா புரிய வரும். உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுசா உங்களுக்கு கிடைச்சு உங்க வீட்டுல இவ்வளவு நாளா இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் தான் இந்த 6 நபர் ரூபத்துல உங்களை தேடி வந்திருக்குன்னு நீங்க உணர்ந்து செலுத்து போவீங்க. இந்த பயணம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா உங்களை திரும்பி வர வைக்கும். சொத்து பத்து வாங்குற விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப ஒரு பெரிய ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்லனா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க எத்தனையோ வருஷமா சிறுக சேமிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த காசு நகை எதுக்காவது செலவாகி இருக்கும், இல்லனா நீங்க வாங்க நினைச்ச இடத்துல ஏதாவது இல்லங்க வந்திருக்கும். இனிமே அந்த கவலை உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து உங்க கைக்கு வரப்போகுது. அந்த 6 நபர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாத இடமா பார்த்து வாங்கி கொடுப்பார். உங்க கனவு இல்லம் ரொம்ப சீக்கிரமாவே கட்டி முடிக்கப்பட்டு ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய கிரகப்பிரவேசம் நீங்க நடத்த போவீங்க. உங்க பரம்பரையிலேயே யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சொத்து சுரத்தை நீங்க அனுபவிக்க போற நேரம் இது. சிம்மராசிக்காரங்க, நீங்க படத்த அவமானமும் கஷ்டமும் உங்களை ஒரு இரும்பு மாதிரி மாத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். நெருப்புல சுடப்பட்ட தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அதே மாதிரிதான் இப்போ நீங்க ஜொலிக்க போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு சின்ன பிடிமானம் உங்களை மலையளவு உயர்த்த போகுது. இவ்வளவு நாளா உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க என்னாவும் இப்போ அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்து தவிக்க போறத நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை மாய மலைகளும் இப்போ தானாரே அருந்து விழப்போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு இருக்கிற கிரக பலம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு அசுர பலத்தோட நிக்குது. நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறுற ஒரு அதிர்ஷ்ட காலம் இது. உங்க உழைப்பை திருடி பெரிய ஆளானவங்க எல்லாரும் இப்போ தரைமட்டமா போறதையும் நீங்க ஒரு ராஜாரா சிம்மாசனத்துல ஏறி உட்கார்றதையும் ஊரே ஆச்சரியமா பார்க்க போகுது. பணம் காசு விஷயத்துல இனிமே நீங்க யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே வராதுன்னு நினைச்சு நீங்க கைவிட்ட பெரிய தொகைகள் எல்லாம் அந்த 6 நபரோட உதவியால வட்டியும் முதலுமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வருமானம் பல வழிகளில் போட்டு ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க அதிர்ஷ்டத்தை பார்த்து வாயடைச்சு போவாங்க. ஆனா நீங்க எப்பவுமே சேர்ந்த காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு துடிக்கிற உங்க மனசுக்கு இப்போ இயற்கை மாறி வழங்க போகுது. நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்க புகழை இன்னும் பல மடங்கு உயர்த்திக்கிட்டே போகும். உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் அதை ரொம்ப பிரம்மாண்டமா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க செஞ்சு முடிப்பீங்க. உங்க கையால 4 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு உங்களுக்கான அன்னலட்சுமி யோகம் முழுசா கூடி வந்திருக்கு. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு புது பலத்தோட இருக்க போறீங்க. மனசுல இருக்கிற சந்தோஷம் உங்க முகத்துல ஒரு பெரிய பொலிவை கொடுக்கும். பல வருஷமா உடம்புல இருந்த சில தொந்தரவுகள், எந்த வைத்தியம் பார்த்தும் குணமாகாத சில பிரச்சனைகள் எல்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியாம காணாம போக போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்போட உங்க நாளே ஆரம்பிக்கும். உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிற அளவுக்கு உங்க வீட்டுல தெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இருக்கும். உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு தூரமா போன சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் உங்க உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. ஆனா யாரை சேர்த்துக்கணும், யாரை தள்ளி வைக்கணும்னு அந்த 6 நபர் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிடுவார். இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு துரோகத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் இடமே கிடையாது.
சிம்ம ராசிக்காரங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா நீங்க சந்திச்சது எல்லாமே ஒரு பெரிய போராட்ட களம்தான். உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கே குழி கிடைக்கிற சில துரோகிகளை பத்தி நீங்க இப்போ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய மனப்புரை இருக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு பல ராத்திரிகள் நீங்க அழுந்திருப்பீங்க. அது கண்ணீருக்கெல்லாம் இப்போ பெரிய அளவுல பலன் கிடைக்க போகுது. இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல அந்த 6ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அந்த துரோகிகள் கூட்டம் தானாவே காணாத போக போகுது. உங்களை சுத்தி இனிமே உண்மையான அன்பும் பாசமும் மட்டும்தான் இருக்கும். போலியா சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட காரியம் சாதிக்க நினைச்சவங்க எல்லாரும் இனிமே உங்க நிழலை கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டைய இந்த நேரம் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகுது. உங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லனா நீங்க செய்யற தொழில இவ்வளவு நாளா இருந்த மந்த நிலை இப்போ அப்படியே தலைகீழா மாற போகுது. நீங்க ஒரு 10 ரூபா லாபம் எதிர்பார்த்தா அதுல 1000 ரூபாயா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த அளவுக்கு ஒரு பணங்களை உங்க வீட்டுல பொட்ட போற நேரம் இது. அந்த 6 நபர் உங்களுக்கு கொடுக்க போற சில பொழில் ரகசியங்கள் உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாத்த போகுது. நீங்க போட்டதெல்லாம் துலங்கும். நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சரித்திரமா மாறும். உங்க கூட வேலை பாக்குறவங்க, நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் இப்போ உங்க திறமைய பார்த்து நிரண்டு போய் நிக்க போறாங்க. உங்க மேலதிகாரிகள் கூட உங்க பேச்சை பேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு பெரிய அளவுல உயரப்போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போகுது. இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு வெறும் செல்வத்தை மட்டும் கொடுக்க போறது கிடையாது, யாராலும் அழிக்க முடியாத ஒரு நிம்மதியையும் சேர்த்து கொடுக்க போகுது. உங்க வீட்டுல பல வருஷமா இருந்த எந்த ஒரு தீய சக்தி, அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் அதுல ஒரு தடையை ஏற்படுத்துற அந்த எதிர்மறை சக்தி இப்ப முழுசா விலகி போக போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்க மனசுல ஒட்டிக்கொள்ளும். உங்களை பாக்குறவங்களுக்கு உங்க முகத்துல ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரிய போகுது. இல்லப்பா, இவர் இவ்வளவு பிரகாசமா இருக்காருன்னு ஊரே உங்களை பார்த்து வியக்க போறது. இந்த 6 நபர் கொண்டு வர அதிர்ஷ்டம் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. பல வருஷமா இழுபறியில இருந்த ஒரு பெரிய காரியம் இப்போ எந்த ஒரு கடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடிஞ்சிடும். உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு சாதகமா மட்டுமே நடக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க இத்தனை வருஷமா செஞ்ச தியாகத்துக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு முழுமையான பலனை அனுபவிக்க போற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களும் உங்களை ஒரு நிரந்தரமான சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. அந்த 6 அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில வெறும் ஒரு வழிகாட்டியா மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறி உங்க கஷ்ட நஷ்டங்களை எப்பவுமே தோல் கொடுக்க போறாரு. இவ்வளவு நாள் உங்களை தனிமரமா விட்டு வேடிக்கை பார்த்தவங்க முன்னாடி ஒரு பெரிய ஆலமரமாக நீங்க தழைத்து வளர போறீங்க. உங்க பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், தொழில் தடைகள் இது எல்லாமே சுவடு தெரியாம அழிஞ்சு ஒரு புது வசந்த காலம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தங்க போகுது. இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் பல பேருக்கு ஒரு பெரிய பாடமா அமைய போகுது. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட பலம் ரொம்பவே உயர்ந்துடும். இந்த பொற்காலத்தை நீங்க ரொம்ப கவனமா பயன்படுத்திக்கணும். இயற்கை உங்களுக்கு இருக்கிற இந்த பெரிய வாய்ப்பை பெட்டியா பிடிச்சுக்கிட்டு உங்க இலக்கை நோக்கி நீங்க தொடர்ந்து பயணிக்கணும். பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு குழப்பிக்காம முழுமையான நம்பிக்கையோட புதிய வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு அரணா இருந்து உங்களை காக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சுற்றம் எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷ கடல்ல மூழ்க போற இந்த நேரத்துல நீங்க மனசார எல்லாரையும் வாழ்த்தி நீங்களும் நல்லா இருக்கணும். உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாவயம்லாம் இப்போ முழுசா இறங்கிடுச்சு. ஒரு ஆழமான நிம்மதி பெருமூச்சோட ஒரு புது வாழ்க்கைய நீங்க தொடங்க போறீங்க. உங்க நல்ல மனசுக்கும் உங்க நேர்மைக்கும் காலம் கொடுக்கிற இந்த மாபெரும் பரிசை முழுமையா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.